இது நீ சொல்ற கேட்டியா, நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது நம்ம சுற்றி அதை விட கொஞ்சம் சின்ன பையனா இருக்கும்போது அந்த கோயிலுக்கு மாலை போடுறது பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க, அர்ஜென்ஸ், இந்த பறையர் அந்த மாதிரி அவங்க தான் போட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம ஆட்கள் இருக்கணும். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நம்ம சைடு தான். அதாவது நம்ம சைடு தான் அந்த மாதிரி ரொம்ப லேட்டா தான் ஆச்சுது. ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக செய்வாங்க. ஒரு வேண்டுதல், நான் இதை பண்ணிக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிறத விட ஒரு நோயோ ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி இதுகளுக்கு எதாவது ஒண்ணுக்கு வேண்டுதலுக்காக போடுவாங்க. அது ஆரம்பிச்சது என்னன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு. சமீபத்தில் ஒரு பத்திரிகையில படிச்சிருந்தேன், மல்லாரா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க உள்ள ஆள் தான் நம்ம ஆள்கள் தான் பொருள் ஒருத்தன், விவசாயம் சரியில்லை, எனக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு போய் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சாங்க. எனக்கு அது செழிப்பாச்சுன்னா நான் உனக்கு ஏதாவது பண்றேன்னு பண்ணிருக்கேன். கோயில் இருந்திருக்கார்கள், இருந்திருக்கும் பொழுது அந்த ஆளுக்கு மறு வருஷம் நல்ல மழை பெஞ்சு நல்ல இதாயிட்டுதான், நல்லா செழிப்பாயிட்டு கோயிலை கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காரு. கொஞ்சம் கை காசு செலவழிச்சு டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணிட்டு இவன் சாமி கும்பிடும் போது இவன் அதுல கொஞ்சம் உரிமை அதிகமா எடுத்திருக்கான் அந்த கோயில்ல. இவன் கும்பிட போற அன்னைக்கு ஒரு குறைச்சி வந்திருந்தாங்க, அந்த பிராட்டி சிம்பாங்க இல்லையா, அவன் போய் சாமி கும்பிட போறான். அப்ப இவளெல்லாம் ஏன் விடுறீங்க, நான் வர நேரத்துக்கு இவங்களெல்லாம் ஏன் விடுறீங்க, இவளை எப்படி விடுறதுன்னு சத்தம் போட்டுருக்கான் பூசாரி. சத்தம் போட்டு வீட்டுக்கு வந்தானோ, வீட்டுக்கு வந்தோடனே தொண்டெல்லாம் வீங்கிட்டு உடம்புலே ஒரு மாதிரி ஆயிட்டான். ஒரு தண்ணியோ சோறோ சாப்பிட முடியாம ஒரு இதாயிட்டு அந்த அளவுக்கு பழையபடி போய் போகுது. கோயில போய் கேட்டு போகுது, இந்த மாதிரி எனக்கு ஆகி பற்றி எப்படியாவது இதான் காப்பாற்றணும்னு இருக்கான். இப்போ நீ உன்னோட அந்த அகங்காரம் இதை குறைச்சிக்கிட்டு, ஆமா தானுங்கிற அகங்காரத்தை குறைச்சிட்டு நீ உன்னை தாழ்த்தி நீயே தாழ்த்திக்கிட்டு இது சாமி கும்பிட உனக்கு சரியா போயிடும். அப்பதான் அந்த ஆள் தான் இது பண்ண முதல்ல வேஷம் போட்டு போகும்போது குறைச்சி வேஷம் போட்டு வந்திருக்கான். வந்து சாமியை கும்பிட்டு நீ நான் பண்ணிட்ட தப்பு என்னை காப்பாத்து அப்படின்னு வந்தாரு. வரும்போது எங்க இருந்தோ ஒரு குரங்கு ஒரு பழத்தை போட்டுச்சான். அது என்ன பழனி போடல, போட்டுக்கான், பத்திரிக்கையில படிச்சு பழத்தை போட்டுச்சான். அதை எடுத்து இவன் சாப்பிட்டான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல இவனோட இதுகள் பூர்த்தி ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் இவன் ரொம்ப இது பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு தன்னுடைய, இப்ப நான் ஆடம்பரமா இருக்கேன்னு வையேன், என்னோட தோட்டத்தை குறைச்சிக்கிட்டு வேஷம் போட்டு இப்படி ராஜா மாதிரி வேஷம் போட்டு தோட்டத்தை குறைக்கிறது மட்டும் இல்ல, பொதுவா என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு மணி நேரம் கூட சாதாரணமா சாதாரணமா யாருக்காவது எனக்கு 10 ரூபா கொடுத்து ஒரு வியாசம் கேட்கறதுக்கு நம்மளால முடியாது. நம்ம வட்டி கூட கடந்து போயிடுவோம், ஆனா கேட்க மாட்டோம். ஆனா நம்ம கடவுளுக்கு முன்னாடி நம்ம பெரிய இவன் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நம்ம அடுத்தவங்கிட்ட ஒரு நாளாவது யாசகம் வாங்கணும். அந்த இதுக்காக நம்ம வேஷம் போட்டு யாசகம் வாங்குறது அந்த நான் பெரிய இவன் அப்படிங்கிற அகங்காரம் குறையறதுக்காக தான் மெயினா அந்த யாசகம் வாங்குறேன். அது காசு வாழ்க்கையிலே ஒரு 2-3 சம்பவங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் ஒரு திருப்பு மனது. இவனுக்கு டெக்ஸிமோ கம்பெனில வேலை பார்க்கச்சுல ஒரு நல்ல லீவ் கிடைக்கல தசராவுக்கு. அந்த மேனேஜர்கிட்ட பேசுங்கப்பா சொல்லி பாருங்கப்பா அப்படிங்கிறான். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மேனேஜர் அவன் ஏற்கனவே ஜோம்பலாம ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அது தெரியாம நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி மைசூர்ல தசரா காட்டு, அந்த மைசூர் தசரானாலே மைசூர் காட்டுறியா தமிழ்நாட்டில் குலசேரப்பட்டத்தை தான் சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஃபேமஸான கோயில். தொட்டு வருஷம் போயிட்டு இருக்காங்க. அதனால அவனுக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்கன்னு பேசுறேன். அவன் சொல்றான், இப்படிலாம் லீவ் போடுறதுதான் தான் அவங்க பையனை ஏன் வேலைக்கு அனுப்பியா, வீட்டுல வச்சுக்கிட வேண்டியதானே அப்படின்னு. நானும் அதுக்கு மேல பேசல, போன கட் பண்ணி வச்சுட்டேன். சரி ஐயா இவனுக்கு சொன்னேன், கடவுள் வரணும்னு கொடுத்து வச்சிருந்தா அதை இருக்கட்டு, அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ராத்திரிக்குள்ள என்னதான் நடந்துச்சது இல்லை, மறுநாள் இவனே லீவ் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதை விட நான் ஃபிளைட்ல வந்தேன்ல சூரத்துல இருந்து சம்பவம். அதே மாதிரி ஃபிளைட் நான் டிக்கெட் போட்டு தப்பா போட்டேன். இல்ல ட்ரெயின் தப்பா போட்டேன். தசரா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. டிக்கெட் மாத்தி போட்டேன். வாரத்துக்கு ஒரு ட்ரெயின் தான் இருக்கும். சரின்னு சொல்லி தப்பா போட்டேன். என்ன செய்யன்னு தெரியல. ஏதோ ஒரு ட்ரெயின் தசரா முடிஞ்சுதான் வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி குஜராத்ல இருக்கான், அதே மாதிரி லீவ் கிடைக்காம இருக்குப்பா, வர முடியாது குறுக்கு அப்படின்னா அந்த வருஷமும் தான் இது பண்ணணும். ஐயா வர முடியுதோ இல்லையோன்னு சொல்லி அது எப்படியும் ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு, ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. வருத்தமாயிட்டு வர முடியாது குறுக்குன்னு நினைச்சான். சரி அதே மாதிரி தான் கொடுத்து வச்சிருந்தா வருவான் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்கோம். அங்கே ஹெட் ஆஃபீஸ் தூத்துக்குடி ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு இங்க ஒரு வேலை இருக்கு, வேல்முருகா நீ போய் முடிச்சு கொடுத்துட்டு வந்து ஒரு ஃபைல கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது இத்தனை வருஷத்துல. அன்னைக்கு அதிசயம், டிக்கெட்டும் காசும் கொடுத்து ஃப்ளைட்டுக்கு காசும் கொடுத்து நானே வந்திருந்தா தசரா முடிச்சு வந்திருப்பேன். ஆனா காசு கொடுத்து முன்னாடியே வர வச்சு முன்னதாக வந்துட்டாங்க, நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க.
குறிப்பா கேபி கந்தசாமி வந்த பிறகு அந்த முன் மண்டபம் போட்டு கேபி கந்தசாமி வந்து இந்த அறநிலையத்துறை மந்திரியா இருந்தாரு. அவர் வந்த பிறகு ஐயா அவளை டெவலப் பண்ணி இன்னைக்கும் சொல்லுவார். அங்க வந்து அந்த தண்டாநாடு அந்த திசையோட சரௌண்டிங் இந்த உடம்பு சரௌண்டிங்ல வந்து கோயில் கூட அவங்க பெருசா பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அங்க ஒரு முஸ்லீம் இருக்காரு ஒரு ஆள், இந்த கடைக்கு வருவார். நாங்க தசரா கூட தேங்காய் பழையாவதுக்கு போகல அவர் சொல்லுவார், நாடார்கள் கைக்கு வந்த பிறதான் அப்போ வந்து கோனாரோட டாமினேஷன். அந்த ஒரு கோனார் தான் வந்து ஊர் வந்து கோனார் டாமினேட். ஆனா நிர்வாகம் வந்து ஆசாரிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயில் இப்பமா அந்த விநாயகர் கோயில் அங்க ஆசாரி மாதிரி கண்ட்ரோல் பொதுவாக இப்ப வந்து நம்ம தக்காரி இவங்க எல்லாம் வந்து ஒரு கண்ணன் இவங்க எல்லாம் நாடகம் இல்ல நாடாசாலை விநாயகர் வச்சிருக்காங்க. இந்த கோயில் நிர்வாகம் மட்டும் அந்த பிள்ளையார் கோயில் நிர்வாகம் மட்டும் இவங்களுடைய சொன்னாரு. போறது காரு ஆட்டோ